முதுகு தண்டு நல்லா வலுப்பெற செஞ்சு, ஆயுசுக்கு முதுகு வலினா என்னன்னே தெரியாத அளவுக்கும், நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுத்து, எதிர்ப்பு சக்திய அதிகரிச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த களிய தொடர்ந்து சாப்பிடுறதுனால உங்களுக்கு எல்லாமே குணமாகிருது. ஃபார் எக்ஸாம்பிள் முட்டு வலியில ரொம்பவே அவதிப்படுறவங்களா இருக்கட்டும், இது ரெகுலரா எடுக்கிறதுனால எல்லா ஜாயிண்ட் பெயினும், அந்த முதுகு தண்டு, நம்மளுடைய எலும்பு எல்லாமே வந்து சூப்பரா வலுப்பெற செஞ்சு, நம்மள சுறுசுறுப்பா ஆயுசத்துக்கும் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இப்போ இந்த களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஹெல்த்தியான களி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சேர்க்கக்கூடிய ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து. இதுக்கு தொளி உள்ள கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கணும். வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிடாதீங்க. அதில் எந்த விதமான விட்டமின்ஸும் கிடையாது. இப்போ கருப்பு உளுந்து ஒரு மெஷர்மெண்ட் ஒரு கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு வந்து நான் இதுக்கு 6 கப் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு காட்டியான அரிசி. இந்த காட்டியான அரிசி அவ்வளோ ஒரு சுகர் கண்டென்ட்டை குறைக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப இருக்குது. சுகர் பேஷண்ட்டில் தாராளமாக எடுத்துக்கலாம் காட்டியான அரிசியில். அதே மாதிரி பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். இப்போ 6 கப் அளவுக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்திருக்கோம். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு காட்டியான அரிசி. அப்புறமா வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய கருப்பு கவுனி அரிசி அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. ராஜாக்கள்லாம் இதை சாப்பிட்டுட்டு தான் போருக்கெல்லாம் போகிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, கம்பீரமாக இருக்கலாம். அதனால் கவுனி அரிசி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு. அப்புறமா மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துக்கணும். மாப்பிள்ளை சம்பாவும் 2 கப் அளவுக்கு. டோட்டலாக இந்த அரிசிலாம் சேர்த்து டோட்டலாக 6 கப்பு வருது. உளுந்து மட்டும் தனியாக 6 கப்பு. சேம் ஈக்குவல் தான், ஓகேங்களா? உளுந்து 6 கப்புன்னா 2 கப் காட்டியான அரிசி, 2 கப் கருப்பு கவுனி அரிசி, 2 கப் மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பான்னு பேர் ஏன் வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கெல்லாம் விருந்து கொடுக்கறதுக்கு நம்ம இப்போ ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம். பட் அப்போ வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா ரைஸை தான் சாப்பாடாக்கி அவங்களுக்கு போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்கலாம். அதனால் இந்த 3 அரிசிலையும் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த 3 அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ வெயிலில் நம்ம உச்சி வெயிலில் காய போட போகிறோம். ஏன்னா ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால வந்து அதை கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணிக்கணும். அது வெயிலில் காய வைக்கிறது எந்த அளவுக்கு நல்லா பரப்பி விடுங்க. ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டிங்கன்னா 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் சுக்காக காஞ்சிடும். அந்த அளவுக்கு காஞ்சா போதும். ரொம்ப ஃபுல் டேலாம் வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இது காஞ்ச பிறகு நம்ம அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லை இதை கொஞ்சமாக வந்து கடாயில் போட்டு லைட்டாக இளவருப்பாக சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். நான் மிஷினில் கொடுத்து பல்காக இருக்கிறதுனால மிஷின்லேயே கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கொரப்பாக கோர்ஷாக அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம். இப்போ களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு இனிப்பு சுவைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இந்த களி செய்கிறதுக்கு கருப்பட்டி இனிப்பு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். பட் சுகர் மட்டும் சேர்த்துக்கிறாதீங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்ததுமே நான் கருப்பட்டி சேர்த்துக்கிட்டேன். நான் சேர்க்குற கருப்பட்டியில் வந்து அவ்வளோவா தூசி இல்லாதனால டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட தூசி இருக்குது நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த 2 கப் அளவுக்கு வந்து நம்ம களி மாவு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். நான் அப்படியே போட்டு அப்படியே ஒரு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுறதுனால எனக்கு எந்த விதமான லம்ஸும் கட்டி மாவும் குட்டி மாவும் எதுவுமே வரலைங்க. அது அவங்களுடைய நீங்கள் ரெகுலராக செய்கிறதுனால அது பழகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். இல்லை உங்களுக்கு குட்டி மாவு வரும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறும் போது சூப்பராக வீடே மணக்க மணக்க அதோடைய ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த களி மாவும் அந்த கருப்பட்டி சேரும்போது அவ்வளோ ஒரு அரோமா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த களி பெண் பிள்ளைங்க தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாதுங்க. போத் ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த களி செய்கிறதுக்கு உளுந்து எல்லோருக்கும் ஈஸியாக கிடச்சிரும். பட் இந்த டைப் ஆஃப் அரிசி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்காகவே இந்த பிரேமிக்ஸ் களி பவுடர் தயார் செய்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. மினிமம் 1/4 kgலேருந்து பல்க் ஆர்டர் வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணுறோம். இதே போல் பல ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.